வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான பீட்ரூட் கர்பாச்சியோ ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே நம்ம வீட்டில் அருமையான சாலட் தயார் பண்ணலாம். முதல்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இந்த பீட்ரூட்டை நல்லா வேக வச்சுட்டு அடுப்பிலிருந்து இறக்கி ஆற விட்டுட்டு அந்த தோலெல்லாம் சீவி நீங்கள் எடுத்து இது ஃப்ரிட்ஜில் ஆற விட்டுடலாம். 1 டே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மறுநாளைக்கு ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அப்போயே கூட நீங்கள் பண்ணலாம், நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ பீட்ரூட் நல்லா ஆறி இருக்குது. நான் இதை மெல்லிய ஸ்லைஸுகளை நறுக்கிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்லைஸ் பண்ண வரலன்னாக்கா நீங்கள் சிப்ஸ் பிளேட் யூஸ் பண்ணலாம். சிப்ஸ் தட்டில் வச்சு நல்லா சீவி எடுக்கலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. அந்த மாதிரி நீங்கள் சீவி எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் தயார் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங்க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆலிவ் ஆயில் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். அதில் நான் திருவுன பூண்டு சேர்த்துருக்கேன், எலுமிச்சம்பழம் சாறு, கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு நிறைய சேர்க்க போகாதீங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஃபெட்டா சீஸில் ரொம்ப அதிகமாக உப்பு இருக்கும். ஸோ உப்பு நிறைய சேர்க்க போகாதீங்க. ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் கலந்து இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை தட்டில் அழகாக அடுக்கிட்டேன். இப்போ இந்த பீட்ரூட் மேலே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரெஸ்ஸிங்கை சேர்த்துக்கணும். நீங்கள் முன்கூட்டியே இந்த அக்ரோட்டு, பாதாமெல்லாம் ஜஸ்ட் வெறுமாக வறுத்து எடுத்து வச்சுடுங்க. அது கொஞ்சம் லைட்டாக பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா அது தூவி நம்ம சாப்பிட்றப்போ இதில் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த சாலட் மேலே நான் தயார் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸிங் சேர்த்துருக்கேன். அது மேலே வறுத்து சின்ன துண்டுகளாக நான் நறுக்கி வச்சுருக்க அக்ரோட்டும் பாதாமும் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபெட்டா சீஸை கையிலேயே உதுத்து சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க அக்ரோட்டை சேர்த்து ராக்கெட் லீவ்ஸை நான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அத்தனையுமே நான் ஆன்லைன் ஃபுட் ஆப்பில் தான் வாங்கியிருக்கேன். ரொம்பவே சீப்பாக, ரொம்ப அருமையாக நம்மளுக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே கிடைக்கிறது. ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ ராக்கெட் லீவ்ஸ் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ராக்கெட் லீவ்ஸ் கிடைக்கலையா, நீங்கள் பேசில் லீவ்ஸில் கூட அலங்காரம் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அருமையான பீட்ரூட் கர்பாச்சியோ ரெசிபி தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய வீடியோவோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.